ஓம் நம பார்வதி பதையர மகாதேவா. தென்னாவுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அடியவர் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்று நாம் ஆண்டாள் நாச்சியார் பாடப்பெற்ற திருப்பாவையின் 29வது பாடலை பாடி பொருள்விளக்கம் வர இருக்கின்றோம். நன்றி. சிற்றம் திருகாலை வந்துன்னை சேவித்து, சிற்றம் திருகாலை வந்துன்னை சேவித்து, உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய். சிற்றம் திருகாலை வந்துன்னை சேவித்து, உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய். பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு, உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றம் திருகாலே வந்துன்னை சேவித்து, உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய். பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு, உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். என்னுடைய பொருள் விளக்கம். கண்ணா, அதிகாலையில் உன் பண் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ, எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை. என்றும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்று ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஓம் நம பார்வதி பதையர் மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நன்றி, வணக்கம்.